வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 5ல் என்ன பார்க்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்லேயும் நம்ம ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ப்ராசஸ் மட்டும் போட்டதால் நமக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிடாது. ஸோ ஒரு 2-3 ப்ராசஸ் ஆச்சு நம்ம சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 cylinders வித் solenoid ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதோட ஆப்ரேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ECV அப்படின்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. மாடியூல்ஸில் போயிட்டு ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள் 3 cylinders. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் இருக்குது. இந்த 3 சிலிண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸை ஆப்ரேட் பண்ண 3 solenoid வால்வ்ஸ் இண்டிவிஜுவலாக வச்சுருக்காங்க. இந்த solenoid காயில்ஸ் இருக்குது. solenoid காயில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்பொழுது இந்த பிஸ்டன் நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம். டிஎன்ஏஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த solenoid வால்வ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 டைப்பில் இருக்கும். சிங்கிள் ஆக்சுவேட்டிங், டபுள் ஆக்சுவேட்டிங்னு இருக்கும். ஸோ சிங்கிள் ஆக்சுவேட்டிங் பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணும்பொழுது ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ காயில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா உங்களுக்கு காயில் இந்த வால்வ் ஆப்ரேட் ஆகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ரஸட் ஏர் இந்த பாத் மூலிமா ஸோ ஒரு டைரெக்ஷனில் உள்ளே ஃப்ளோ ஆகும்பொழுது இந்த பிஸ்டன் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. solenoid காயில் நம்ம டிஎனைஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் டென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் மூலிமா ஸ்டோர்டு எனர்ஜி ஃபோர்ஸ் மூலிமா ரிவர்ஸ் அதாவது தட் மீன்ஸ் ரீசெட் பொசிஷனுக்கு ஹோம் பொசிஷனுக்கு வால்வானது மூவ் ஆகும். அப்போ நமக்கு இந்த கம்ப்ரஸர் ஏர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டன் ஹோம் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். இந்த சிலிண்டரோட மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்காக 2 ரீட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஹோம் பொசிஷனில் ஒரு ரீட் ஸ்விட்ச், மேக்ஸிமம் பொசிஷனில் ஒரு ரீட் ஸ்விட்ச். ஸோ இந்த ஆப்ரேஷன் 3 இதுவாக வருது. ஸோ இங்கே எப்படி ஆப்ரேஷன் போய்ட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த 3 ரீட் ஸ்விட்சஸுமே ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங் பொசிஷனில் 3மே ஆனில் இருக்குங்களா. ஸோ வால்வ் ஆன் ஆன பிறகு மூவ் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு ரீட் ஸ்விட்ச் பொசிஷனை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு ரீட் ஸ்விட்ச் டீசென்ஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனில் இன்பிட்வீனில் உங்களுக்கு 2 ரீட் ஸ்விட்சுமே டீசென்ஸில் இருக்கும். மேக்ஸிமம் பொசிஷனை டச் பண்ணிச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீட் ஸ்விட்ச் ஆன் ஆகும். ஸோ இதுவும் ஒரு சென்சார் மாதிரி ஆக்ட் ஆகுதுங்களா. ஸோ இதோட மெயின் ஆப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் இந்த பிஸ்டன் மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் பண்ண பிறகு தான் அடுத்த பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த செகண்ட் பிஸ்டன் மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் ஆன பிறகு தான் தேர்ட் பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் பிஸ்டன் மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு பிஸ்டன் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆக ஆரம்பித்த உடனே இந்த ரீட் சென்சார் மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ரீட் சென்சார் டீசென்ஸ் ஆகும். பாருங்கள், டீசென்ஸ் ஆன உடனே இந்த பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இந்த மேக்ஸிமம் பொசிஷன் சென்சார் டீசென்ஸ் ஆன பிறகு இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்ப போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போது ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் நம்புறது கண்ணை முடிக்கிட்டு ஸோ அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்ற நான் சொன்ன அந்த ஃபார்மேட்டில் ப்ரோக்ராமை ட்ரா பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை நான் இங்கே நார்மலி ஓப்பன் மூமெண்ட் டைப்பாக வச்சுருக்கேன். நார்மலி க்ளோஸ்டு மூமெண்ட் டைப்பாக ஸ்டாப் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் யூஸ் பண்ணுறேன், செகண்ட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்சார்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 6 சென்சார். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஸோ C1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்சாரை S1, செகண்ட் சென்சாரை S2. ஸோ C1 S1 C1 S2 அந்த மாதிரி C2 S1 C2 S2 C3 S1 C3 S3 S2. ஓகேங்களா. ஸோ
அப்போது இங்கே C1S1 இங்கே இருக்குது, C1S2 இது, C2S1, C2S2, C3S1, C3S2. ஸோ இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே இந்த C1S1, C2S1, C3S1 ஆனில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் இதை நான் டாகல் சுவிட்சில் ஆன் கண்டிஷனில் யூஸ் பண்ணிடுறேன். சரிங்களா. நார்மலி க்ளோஸ்டு கிடையாது, நார்மலி ஓப்பன் டைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆன் கண்டிஷனில் நான் வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் ஒரு ஸ்டாப் கொடுத்துட்டோம்னா எந்த அவுட்புட்டையும் கொடுக்காம டைரெக்டாக டேட்டா டேபிள் போயிட்டு ஸோ நீங்கள் இங்கே ஒரு பைனரி இன்பிட்டை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு பெஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எத்தனை ரங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இந்த பைனரி பிட், தட் மீன்ஸ் டம்மி காயில்னு சொல்லலாம், மெமரி பிட்டுன்னு சொல்லலாம். ஸோ எதை வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் ஞாபகத்தில் அது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸை போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இது வழியாக தான் எல்லா ரங்குக்கும் சப்ளை போகும். ஸ்டாப் பண்ணும்பொழுது இந்த பிட்டு மட்டும் நம்ம டிஎன்ஏஸ் பண்ணுறதால எல்லாமே டிஎன்ஏஸ் ஆகிடும். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா, ரீசைக்கிள் ஒரு சைக்கிள் முடிஞ்சு ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இல்லைனா நம்ம ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மறுபடியும் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் ப்ராசஸை ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களை நான் போட்டு காட்டுறேன். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஸ்டார்ட் பட்டன் நம்ம இங்கே போய்ட்டு ப்ரெஸ் பண்ண உடனே சொலினாய்டு வால் 1, சொலினாய்டு வால் 2, சொலினாய்டு வால் 3 இந்த 3 தான் எடுத்திருக்கும். ஸோ இந்த சொலினாய்டு வால் 1 எனக்கு ஆன் ஆகணும். ஸோ இதுக்கு நான் நேமிங்லாம் கொடுக்க போகிறேன். எடிட் சிம்பிளில் போய்ட்டு SV1 ஸோ கேப்ஸ் லாக்கில் யூஸ் பண்ணுறேன். SV1. ஓகே. ரைட். ஸோ இது எனக்கு ஸ்டார்ட். இது எனக்கு ஸ்டாப். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வால்வ் ஆன் ஆகிடுச்சுன்னா பிஸ்டன் ஃபார்வர்டில் போகும். மூவ் ஆகிற சமயம் இந்த சென்சார் டீசென்ஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த சென்சாரானது ஓப்பன் ஆகும், டீசென்ஸ் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சென்சார் டீசென்ஸ் ஆகிறதால நமக்கு எதனா பாதிப்பு இருக்குது அந்த மூமெண்ட்லனா கிடையாது. ஆனால் பின்னாடி மறுபடியும் சென்ஸ் ஆகும்பொழுது ஃபார்வர்டில் மூவ் ஆகணும். 3 சிலிண்டரும் கடைசி வரைக்கும் மூவ் ஆகிட்டு ரிவர்ஸில் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. அந்த ப்ராசஸில் நமக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த சென்சார் டீசென்ஸ் ஆகும்பொழுது என்ன ப்ராசஸ் போகுதோ அதை நான் இப்போவே இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்களா. ஸோ ஒரு இன்புட் யூஸ் பண்ணுறேன். ஒரு சென்சார் டீசென்ஸ் ஆக போகுது. எதுக்காக இங்கே ஓப்பன் போடுறேன்னா, இங்கே ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அவுட்புட்டோ இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி மெமரி பிட்டோ சேர்ந்து ஆன் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் கான்டாக்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் அந்த கான்செப்டில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு மெமரி பிட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அந்த கான்செப்ட்ஸ் என்னது, லேச்சிங் கான்டாக்ட், லேச்சிங் காயில் கான்செப்டில் பார்க்கும்பொழுது ஒரு ரங்கில் இருக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு சீக்வன்ஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ரங்கில் இருக்கக்கூடிய இந்த அவுட்புட் தான் சப்போர்ட் ஆக்சிலரின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங் இருக்குது, ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் இருக்குது. ஸோ இது நமக்கு சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங்னா ஒரு லோடு ஆன் ஆனால் தான் அடுத்த லோடு ஆன் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தால் அது சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங். சீக்வென்ஸாக 1 by 1 ஆன் ஆகிறது, 1 by 1 ஆஃப் ஆகிறது. இதே ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு லோடு ஆனில் இருக்கும்பொழுது இன்னொரு லோடு ஆன் ஆகக்கூடாது அப்படின்னா அது ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். ஃபார்வர்ட் காயில் ஆன் பண்ணும்போது ரிவர்ஸ் காயில் ஆன் பண்ணக்கூடாது. மோட்டார் ஃபார்வர்ட் சிக்னல் கொடுக்கும்பொழுது ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்கக்கூடாது, ரிவர்ஸ் கொடுக்கும்பொழுது ஃபார்வர்டை கொடுக்கக்கூடாது. இதுதான் நமக்கு
ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங். ஓகேங்களா? ஸோ இன்டர்லாக்கிங்கில் 2 மெத்தட். இதெல்லாம் எங்கே வரும்னா நம்ம பார்த்த அந்த லேச்சிங் கான்டாக்ட்ஸ், லேச்சிங் காயில் அந்த கான்செப்டில் வரும். லேச்சிங் கான்டாக்ட் அப்படின்ற கான்செப்டில் வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்தா இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த சீக்வென்ஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கோட மெயின் பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம். ஓகே, இப்போ இந்த சென்சார் டீசென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சென்சாரு? சிலிண்டர் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்சார். இப்போ பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகும்பொழுது டீசென்ஸ் ஆகுது இல்லையா, இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிட்டை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ சிலிண்டர் 1 சென்சார் 1 நேம் கொடுக்குறோம் பாருங்கள், சிலிண்டர் 1 சென்சார் 1, இந்த பிட்டை ஆன் பண்ணுறேன். ரைட், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த சென்சார் மறுபடியும் சென்சார்னால் ஓப்பன் ஆகும், இது டீசென்ஸ் ஆகும், இல்லை இது ஆஃப் ஆனாலே இது டீசென்ஸ் ஆகிடும். அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது ப்ராப்ளம் வரும்பொழுது ஃபன்னாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போது அந்த சிலிண்டர் மூவ் ஆகிடுச்சு, லாஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா இந்த சென்சார், ஸோ இது டீசென்ஸ் ஆகிடும். C1 S2 இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்சார் ஆனில் இருக்குங்களா, ஸோ இந்த சென்சார் சென்ஸ் ஆகும். இப்போது 2 இன்புட் நான் யூஸ் பண்ணுறேன், இந்த பிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இன்புட் C1 S2 சென்சார் 2. ஸோ இது ஆன் ஆகும்போது என்ன ஆகணும், நமக்கு சிலிண்டர் 2ஓட ஃபுல்நெட் வால்வ் ஆன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வால்வு அப்படியே ஆன் பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதை விட்டோம்னா ஸ்ப்ரிங் டென்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப், அதாவது காயில் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஸ்ப்ரிங் டென்ஷனில் ஹோம் பொசிஷனுக்கு பேக்வேர்ட் ஆகிடுது, பிஸ்டன் வந்து ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், ஆன் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த சென்சார் சென்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லினாய்டு வால்வ் 2 ஆனது ஆன் ஆகுது. ஸோ SV2 ஓகே ஆன் ஆகிடுச்சு பாஸ். அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ இது ஆன் ஆகும்பொழுது இதுக்குண்டான எங்கள் சென்சார் இங்கே இருக்குது இல்லையா, இது டீசென்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போது இங்கே போட்ட அதே ப்ராசஸ் தான் இங்கேயே நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மாறும், ஏன்னா இங்கே அவுட்புட் வேறு இருக்குது, இங்கேயும் சென்சார் வேறு. ஃப்ளாஷ் 4 எடிட் சிம்பிளில் போய்ட்டு C1 S1 இங்கே C2 S1 ஓகே, சிலிண்டர் 2ஓட S1 ஸ்விட்ச். ஓகே, கிளியர், ரைட். ஸோ இப்போ ஒரு பிட் ஆன் பண்ணுறோம். இந்த பிட்டுக்கு அட்ரஸ் வந்து நான் 2 அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸ் தான் நமக்கு இங்கே திரும்பி வரப்போகுது. காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அட்ரஸ் வந்து 5 2 3 4 5 எஸ் இந்த 5th. இது என்ன நேம்னா சிலிண்டர் 2ஓட சென்சார் 2. இது ஆன் ஆகும் பொழுது சொலினாய்டு வால்வ் 3 ஆன் ஆகும். ஸோ சொலினாய்டு வால்வ் 3ஓட நேம் கொடுத்துக்கிறேன் SV3. ஓகே, டன். ஸோ இது ஆன் ஆகிடுச்சிங்களா. இப்போ இது மூவ் ஆகும்பொழுது இதே மாதிரி இந்த சிலிண்டர் 3ஓட வால்வ் ஆனது சென்சார் C3 S1 வந்து டீசென்ஸ் ஆகும் இல்லைங்களா. C3 S1ன்றது இந்த 6th சென்சார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 06 அந்த அட்ரஸ். எடிட் சிம்பிள் C3 S1 தேர்ட் சிலிண்டரோட சென்சார் 1. ஓகே, ஆன் ஆகிடுச்சு பாஸ். இப்போ என்ன ஆகணும், இது நமக்கு டீசென்ஸ் ஆகும்பொழுது என்ன ஆகணும், எதுவும் நடக்கூடாது, அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும், அந்த 3வது சிலிண்டர் போயிட்டு மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் ஆகும் பொழுது C3ஓட S2 இந்த சென்சார் சென்ஸ் ஆகும் இல்லைங்களா 7. ஸோ இதுக்கு நேம் கொடுக்குறேன் சிலிண்டர் 3ஓட சென்சார் 2. இந்த சென்சார் ஆன் ஆகும் இல்லையா, ஆன் ஆகும்பொழுது என்ன ஆகணும், S1 ஆஃப் ஆகணும். ஸோ இது ஆன் ஆகும் பொழுது ஒரு மெமரி பிட்டு எனேபிள் பண்ணுறேன். இதோட அட்ரஸ் 3, நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன், சாரி. இதோட அட்ரஸ் 4. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகே, இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல
கொடுத்து S1 நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். S1 இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இது ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகிடும் இல்லையா? ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உடனே இது ஆஃப் ஆகிடும். ஸோ சீக்வன்ஸாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரான்ச்சுக்குள்ளே, டோட்டல் பிரான்ச்சுக்குள்ளே இந்த பிட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆனாலும் ஸ்டில் ஆன் பொசிஷனில் இது நமக்கு இருக்க போகுது. ஓகே, சரி, இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமே. இது இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் வரும்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட், இப்போ இது வரைக்கும் நாம் ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ C1S1, C2S1, C3S1 எல்லாத்தையும் ஆன் பொசிஷனில் வச்சிடுறேன். டவுன்லோட் பண்ணுறேன். ரன். ஸோ ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிலிண்டர் 1ஓட ஃபுல்லைட் வால்வ் ஆன் ஆகுது. ப்ராசஸ் மூவ் ஆகும், பிஸ்டன் மூவ் ஆகும், இந்த சென்சார் டிசென்ஸ் ஆகும். மேக்ஸிமம் பொசிஷன் ரீச் ஆகும்பொழுது S2 ஆன் ஆகும், ஃபுல்லைட் வால்வ் 2. ஸோ இந்த சென்சார் டிசென்ஸ் ஆகும். அதோட மேக்ஸிமம் பொசிஷன் ரீச் ஆகும்போது இந்த சென்சார் ஆன் ஆகும், solenoid valve 3 ஆன் ஆகும். ஸோ பிஸ்டன் மூவ் ஆகும் சிலிண்டர் 3ல். ஸோ இந்த சென்சார் டிசென்ஸ் ஆகும். இதோட மேக்ஸிமம் பொசிஷன் ரீச் ஆகும்பொழுது இது நமக்கு ஆஃப் ஆகும். இது நமக்கு ஆஃப் ஆகும்பொழுது S1 ஆஃப். S1 ஆஃப் ஆகிட்டு ரிவர்ஸில் வரும் பார்த்திங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த இடம் ஓப்பன் ஆகுமா? இந்த இடம் ஓப்பன் ஆகும்பொழுது இவரை நமக்கு ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகுதா? ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த solenoid valve 2 இது நமக்கு ரிவர்ஸ் வரும்பொழுது இந்த சென்சார் டிசென்ஸ் ஆகுதா? ஸோ அந்த கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு S3யும் ஆஃப் ஆகுது. தட் மீன்ஸ் solenoid valve 3யும் ஆஃப் ஆகுது. ஸோ ப்ராசஸ் ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் டிசென்ஸ் ஆகிடும். டிசென்ஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு S1 ஆன் ஆகுது. ஆனால் நம்ம டோட்டலாக டிஸப்பியர் ஆகும்பொழுது தான் இங்கே ஆன் ஆகுது. பட் அப்படி இருக்காது. நம்ம இங்கே வாட்ச் பண்ணும்பொழுதே பார்க்கணும்னா, ஸோ இது வரத்துக்கு முன்னாடியே S1 சிலிண்டர் 1 வந்து மூவ் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இது நமக்கு சென்ஸில் தான் இருக்குது, இல்லை டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த வேல்வு நமக்கு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் S2 டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே நமக்கு அது மூவ் ஆகுதா, இல்லை டோட்டலாக எல்லாமே டிஸ்டன்ஸ் ஆகும்பொழுது மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹோம் பொசிஷன் சென்ஸ் ஆகுது. இது ரெண்டும் டிசென்ஸ் ஆகிடுது. டிசென்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு மூவ் ஆகுது ரிவர்ஸில், செகண்டு மூவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். ஸோ நம்ம போட்ட ப்ராசஸ் ஓகே. ஸோ என்னென்னா, இந்த இதுவும் டிசென்ஸ் ஆகின பிறகு ஆகிட்டு இந்த சென்ஸ் ஆன பிறகு தான் இங்கே நமக்கு ஆன் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை டிசென்ஸ் பண்ணும் பொழுதே 7 டிசென்ஸ் பண்ணும் பொழுதே SV1 ஆஃப் ஆகிடு, ஆன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நமக்கு தவறாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு தப்பாகுது. ஸ்டாப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் இது டிசென்ஸ் பண்ணும்பொழுது இது நமக்கு ஆஃப் ஆகிறதால இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இந்த வால்வ் நமக்கு ஆன் ஆகுது பாஸ். ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம், ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது டிசென்ஸ் ஆனாலும் இதை நம்ம ஆனில் கொஞ்சம் நேரத்துக்கு வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு நாம் இதை ஆனில் வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லா சென்சாரும் டிசென்ஸ் ஆகியிருந்தாலும் இந்த சென்சார் மறுபடியும் ஆன் ஆனால் தான் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லோடு ஆன் ஆகணும். சரிங்களா? அந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறதால ஸோ இது ஓப்பன் ஆகும் பொழுதே, லாஸ்ட்டு சென்சார் டிசென்ஸ் ஆகும் பொழுதே ஆன் ஆகிறதால இந்த ப்ராப்ளம் வரதால் இதை கொஞ்சம் நேரம் ஆனில் வைக்கிறோம். ஸோ ஆனில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரங்கு இன்சர்ட் பண்ணுறேன், இந்த ஒரு பிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இன்புட் போட போகிறோம். என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக எந்த அவுட்புட் ஆன் ஆச்சு? இந்த அவுட்புட் ஆன் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம்
ஸோ நமக்கு இந்த சென்சார் தேவைப்படுது இல்லைங்களா, இந்த சென்சார் சென்ஸ் ஆகணும். கடைசி ஸ்டெப்பு இது ஆன் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஆனில் இருக்கும் பொழுது ஓகே ரைட், ஆனில் தான் இருக்கணும். இது ரெண்டும் ஆனில் இருக்கும் பொழுது தான் நம்ம இதுக்கு இந்த C1 S1 அதாவது இந்த ஹோம் பொசிஷன் இதெல்லாம் டீசன்ஸில் இருந்தாலும் நல்லா பாருங்கள், செகண்டு போகுதுங்களா, தேர்டு போகுது, இது 4 டீசன்ஸில் இருந்தாலும் இந்த ஹோம் சென்சார் சென்ஸ் ஆனால் தான் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு சிலிண்டர் மறுபடியும் மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சென்சார் மூவ் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு எல்லா சென்சாரும் டீசன்ஸ் ஆன பிறகு இந்த மறுபடியும் இந்த சிலிண்டர் 1ஓட ஃபஸ்ட்டு சென்சார் ஹோம் சென்சார் ஆனால் தான் நமக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இந்த பிட்டை நம்ம ஆனில் வச்சா தான் இந்த அவுட்புட் ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் இது ஆன் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக 5 அப்படின்ற ஒரு பிட்டை எனேபிள் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா நாம் இந்த பிட்டை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே க்ளோஸ் ஆகிட்டு ப்ராசஸ் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் ப்ராசஸை. அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் சென்சார் எல்லாத்தையும் நான் ஆனில் வச்சுக்கிறேன். சரிங்களா, டவுன்லோட், ரன் பொசிஷன், ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு சென்சார் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வால்வ் ஆன் ஆகுது, இந்த சென்சார் டீசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சென்சார் 2 செகண்ட் சென்சார் ஆன் ஆகும்போது வால்வ் 2 ஆன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிலிண்டர் 2 மூவ் ஆகும்போது பிஸ்டன் மூவ் ஆகும்போது இது டீசன்ஸ். அதோட மேக்ஸிமம் சென்சார் சென்ஸ் ஆகும்போது வால்வ் 3 ஆன் ஆகும். ஸோ இது டீசன்ஸ் ஆகிட்டு சிலிண்டர் 3ஓட செகண்ட் சென்சார் ஆன் ஆகுது. ஆன் ஆகுச்சுன்னா ஃபஸ்ட்டு வால்வ் வந்து டீசன்ஸ் ஆகும்பொழுது அதோட அந்த C1 S2 டீசன்ஸ் ஆகுனா சிலிண்டர் 2ஓட சொலினாய்டு வால்வ் 2 டீஎனர்ஜைஸ் ஆகுது. டீஎனர்ஜைஸ் ஆகும்பொழுது அதோட அந்த வால்வு டீஎனர்ஜைஸ் ஆகும். சாரி, C2 S2 சிலிண்டர் 2ஓட சென்சார் 2 டீஎனர்ஜைஸ் ஆகும். ஸோ அது டீஎனர்ஜைஸ் ஆகும்போது சிலிண்டர் வால்வ் 3யும் டீஎனர்ஜைஸ் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இதோட சென்சார் இங்கே டீஎனர்ஜைஸ் ஆகும். ஸோ எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலிண்டர் 1ஓட இந்த ஹோம் சென்சார் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆனது உங்களுக்கு இது நடுவில் இது வந்து உங்களுக்கு டச் பண்ணிச்சுன்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ரீவியஸ் ப்ராசஸ் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆகிடுச்சுன்னா மூவ் இங்கே போகும், இது போயிட்டு இது வரும், இது போயிட்டு இது வரும். ஸோ அப்படியே ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது போகும், அடுத்து இது போகும். ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஆனது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ எதனா டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், சரி மெயிலில் டவுட் கேளுங்க. உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. சரிங்களா, தேங்க்யூ.